ஹாய். டியூஸ்டே தை கிருத்திகை காலையில எழுந்து வாசல்லாம் கழுவிட்டு எனக்கு செலக்டடாக ஒரு 4 கலர் கோலம் தெரியும். இந்த தை கிருத்திகைக்கு வந்து நான் கலர் கோலம் போடாமல் இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கலர் கோலம்லாம் போட்டுட்டு, ஆனால் இது போடவே எனக்கு 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டுருவேன். ஏன்னா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அப்புறமா தான் கற்பூரம் காட்டுவேன். அதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு, இந்த பக்கம் பாயாசம், இந்த பக்கம் சுண்டல். ஃபஸ்ட்டு இதான் பண்ணேன். ஏன்னா ஜவ்வரிசி பாயாசம் இன்றைக்கி. இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட். ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுட்டு, அந்த பாலில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. அப்படியே திக்காக காய வச்சு அந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் ஊற்றி குடிச்சோம்னா கொஞ்சமாக சேமியா போட்டுடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த இலையில இந்த சாம்பார் பொரியல்லாம் சாப்பிட்டு லாஸ்ட்டில் அந்த காரத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாயாசம். அதனால இன்றைக்கி அந்த பாயாசம். அதுக்கப்புறம் 3 பொரியல் இன்றைக்கி. மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட ஒரு பொரியல். அதுக்கப்புறம் எப்போவுமே சாமி கும்பிட்னா அந்த கோஸ், கேரட், பச்சை பட்டாணி போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் சொரக்காய் வந்து கூட்டு பண்ணலான்னு எடுத்தேன். சரி, அதுவும் ஒரே ஒரு சொரக்காய் இருந்ததால் அதுவும் சரி கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி கடலை பருப்பு போட்டு பண்ணிட்டேன். கடகடன்னு சாமிக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இங்கே சாப்பாடும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ என் மூஞ்ச பார்க்கணுமே. அடுத்தது பாத்திரம் கழுவணும்.